2024 ஐபிஎல் தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஹைதராபாத் அணி. இப்போட்டியின் வெற்றிக்கு பிறகு பேட் கமின்ஸ் பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆகையால் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. பிறகு பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. குறிப்பாக ஷபாஸ் அகமது, அபிஷேக் சர்மா என சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். எனவே இவ்வெற்றிக்கு பிறகு பேட் கமின்ஸ் பேசுகையில், 2024 இந்த சீசன் முழுவதும் எங்களின் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த சீசனில் ஆரம்ப கட்டத்திலேயே இறுதிப் போட்டிக்கு விளையாடுவது இலக்காக இருந்தது. தற்பொழுது அதனை தொட்டுவிட்டோம். எங்கள் அணியின் பலம் பேட்டிங் என அனைவரும் அறிவீர். அதே சமயம் ஹைதராபாத் அணியின் அனுபவத்தை குறைத்து மதிப்பிடுவதில்லை. காரணம் புவனேஸ்வர் குமார், நடராஜன், உனத்கண்ட் ஆகியோரை கொண்டிருப்பது ஒவ்வொரு அணியின் கனவாக உள்ளது. அவர்கள் மூவரும் எனது பணியை எளிதாக்குகிறார்கள். அதேபோல் இம்பாக்ட் பிளேயராக ஷபாஸ் அகமதை கொண்டு வந்த திட்டம் எங்கள் அணியின் பயிற்சியாளர் கொடுத்த ஐடியா தான். காரணம் அவர் ஒரு இடதுகை ஸ்பின்னர். ஆகையால் நிறைய இடதுகை ஸ்பின்னர்கள் விளையாட வேண்டும் என்பது அவரின் விருப்பம். அபிஷேக் சர்மாவும் பந்துவீச்சு எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் ஒன்றாக இருந்தது. காரணம் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் என வலதுகை பேட்ஸ்மேன்களான ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தோம். அதனை சிறப்பாக செய்து கொடுத்தார் அபிஷேக் சர்மா. 176 ரன்கள் குறைவான இலக்கு தான். டிஃபெண்டிங் செய்வது கடினமான ஒன்றுதான். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் வாய்ப்பு இருக்கும் என்று நினைத்தோம். அதேபோல் நடந்துவிட்டது. வெவ்வேறு பிட்ச் வெவ்வேறு சூழலில் விளையாட விரும்ப மாட்டோம். இந்த சீசனில் எங்களின் வெற்றிக்கு பின் 60 முதல் 70 பேர் உழைக்கிறார்கள். இன்னும் ஒரு போட்டியில் வெல்ல வேண்டும் என்பதே எங்களின் இலக்கு என்று பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார்.